ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம். இது வந்து நம்ம போன வாட்டி செஞ்ச 2.1 ஆம்பிளிஃபையரோட பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் போர்டு வயரிங் அடுத்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த போர்டை இந்த இடத்துல ஓன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்டல் போர்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இந்த சப்பு ப்ரீ போர்டு எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து சப்பு ப்ரீ போர்டுக்கு அவுட்புட்டான பவரை எடுத்து ஆம்பிளிஃபையரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த LA45 ஐசி சால்கன் கம்பெனிக்காரங்களோடது. இந்த ஐசி ஆம்பிளிஃபையரை நம்ம இந்த இடத்துல மவுண்ட் பண்ண போகிறோம். இவங்க கொடுத்துருக்க வயர் நம்ம போடக்கூடாது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்க வயர் அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம இந்த மாதிரி வயரை எடுத்து போட்டுப்போம். இந்த மாதிரி ரிப்பன் வயர் எடுத்து போட்டால் தான் பெட்ரு. இந்த வயரெலாம் பிரிச்சுட்டு இந்த வயர் எடுத்து போடணும். அதனால் நம்ம இதில் வந்து ஒரு 3 ஸ்டீரியோ டைப்பில் இருக்குது. மோனோ டைப்பில் கேட்டேன். அதுக்கு மேலே ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதனால ஒரே ஒரு சேனல் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கும். அதாவது நம்ம ரைட் சேனல் சைடில் கனெக்ட் பண்ணிக்குவோம். லெஃப்ட் சேனல் சைடு வேணாம். அப்படின்னா இந்த 2 வயரு அவுட்புட்டு, இந்த 2 வயர் இன்புட்டு, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லா வயரும் கட் பண்ணி வேறு வயர் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த சப்வூஃபருக்கான ஆடியோ போர்டு எடுத்து லைன் எடுத்துருக்கோம். இந்த லைன்னு நம்ம 12 வோல்ட்டு நம்ம வயர் சொன்ன மாதிரியே நம்ம இந்த வயர் பிரிச்சிட்டோம். பழைய வயரெலாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரிப்பன் வயரை மாட்டியிருக்கோம். இதில் வந்து நம்ம லெஃப்ட் சேனல் கொடுத்துருக்கோம். லைன் லெஃப்ட் சேனல் கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சேனல் கொடுத்து இங்கேருந்து நேராக லைன் வந்து இந்த 2 சாக்கெட்டில் கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் இருக்குல்ல, இங்கே கனெக்ட் ஆகும். அப்புறம் நமக்கு இந்த அந்த சப்வூஃபர் போர்ட்லேருந்து லைன் கரெக்டாக வந்து இந்த 2 லைனில் கொடுக்கும். இந்த ஒரு லைனு, அப்புறம் இங்கே ஒரு லைனு, இந்த 2 லைனு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த 12 வோல்ட் ப்ளஸ் 2 மைனஸ் 12 வோல்ட்டை நம்ம நேராக இங்கே மெயின் போர்டான இதில் கொடுக்கணும். இதில் கொடுத்துருவோம். எல்லா லைனும் இதில் கொடுக்கணும். எல்லா லைனையும் கொடுத்துட்டு அடுத்த இந்த வீடியோ காமிக்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ காமிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட்புட் லைனை எடுத்து ப்ளஸ்ஸு சோப்பு கலர் வந்து ப்ளஸ் ஆகும், நெகட்டிவ் லைனை எடுத்து ப்ரௌனாக கொடுத்துருப்போம். இதை எடுத்து நம்ம இங்கே இருக்கிற இந்த ஆடியோ போர்டில் லெஃப்ட் சேனல் சைடில் கொடுக்கணும். மோனோ ஐசியாக இருந்தால் பெட்ரு. இதில் வந்து நம்ம இந்த ப்ளஸ்ஸையும் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம மைனஸ் கொடுக்கணும். அதான் ப்ரௌனு கொடுக்கணும். ப்ரௌனு கொடுத்துட்டு காமிக்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் போர்ட்லேருந்து லைன் எடுத்து நேராக இந்த ஆடியோ போர்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆடியோ போர்டில் நம்ம லெஃப்ட் சேனல் சைடில் மாட்டியிருக்கோம். அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம லெஃப்ட் சேனல் அவுட்புட்டை எடுத்து கொடுக்கும். இதை எடுத்து நம்ம இந்த சைடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எடுத்து நம்ம மாட்டிடுவோம். எடுத்து கரெக்டாக வச்சு மாட்டிட்டு நம்ம பேஸ்டல் போர்டை கனெக்ட் பண்ணணும். பேஸ்டல் போர்டை இதை கனெக்ட் பண்ண பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸ்டல் போர்டில் வந்து வயர்லாம் சால்ட்ரிங் பண்ணி கரெக்டாக அளவு எடுத்து மாட்டியாச்சு. இதில் நம்ம கரெக்டாக இந்த ப்ளூ பிளாக்கு இந்த வயர்லாம் எடுத்து பேஸுக்கு விடணும். பேஸ் வந்து நம்ம டாப்பில் வச்சுருக்கோம். அடுத்து இந்த 2 வயரையும் எடுத்து இங்கே ட்ரிபிள் கீழே இருக்க பொட்டன்ஷியோமீட்டரில் வைக்கணும். இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்புட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்புட் செக்ஷன் வயர் எடுத்து இதில் எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வயர் வந்து நேராக வந்து இந்த மேலே இருக்க இந்த வால்யூம் கண்ட்ரோலில் மாட்டும். இந்த மெத்தடு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் கனெக்ட் பண்ணி இது வந்து நேராக இந்த போர்டுக்கு போகும். இந்த போர்டு கனெக்ட் ஆகி கீழே போகும். அதே மாதிரி தான் இதுக்கும் இங்கேருந்து கனெக்ட் ஆகி இந்த போர்டு போகும். இந்த போர்டில் நேராக இந்த போர்டில் போய் நேராக அவுட்புட் செக்ஷன் போகும். இதோட அடுத்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் காமிக்கேன். அதுவே 10 ஸ்டேட் உண்டு.